அண்ணன் விஜய் அவர்களின் ஆணைக்கிணங்க இன்று தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற அந்த அனைத்து மதுபான கடைகளையும் பொதுமக்கள் இடையூறாக இருக்கிற கோவில், மசூதி, பொதுமக்கள், பஸ் ஸ்டாண்டு, இந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் இடங்கள்லாம் வந்து இடையூறாக இடங்கள்ல வந்து மதுபான கடைகள்லாம் வந்து தளபதி முதல்வர் அவர்கள் ஆணைக்கிணங்க எடுத்திருக்காங்க. இதுக்கான முயற்சியை வந்து நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் ஏற்பாடில் நடந்தது. இதில் என்ன கேட்டீங்கன்னா, பொதுமக்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பொதுமக்கள் வந்து நமக்கு வந்து சொன்ன உடனே அண்ணன் விஜய் அண்ணன் வந்து சொன்ன வாக்குறுதி நிறைவேற்ற விதமாக முதல் முறையாக தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற 717 அரசு மதுபான கடைகளை அகற்றிருக்கிறார். எதுக்கு கேட்டீங்கன்னா, நம்பிக்கை ஊட்டும் வகையில் நான் உங்களுக்காக எல்லா வகையிலும் உதவியாக இருப்பேன்றதுக்காக உங்கள் பொதுமக்களுக்கு இன்னும் பல நலத்திட்டங்களை செய்ய காத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு மக்கள் ஆணையிட்டால் நான் நடத்துறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ தமிழக முதல்வர் வந்து இந்த மதுபான கடைகளை அகற்றிருக்காரு. இது வந்து பெண்கள், குழந்தைகள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்காங்க. இன்னும் நாடு வந்து நல்லா இருக்கணும்னா இதோட பல நலத்திட்டங்களை கொண்டு வருவார். இடையூறாகிற அனைத்து மதுபான கடையும் இன்னும் நிறைய மதுபானங்கள் படிப்படியாக குறைச்சிடுவார். மக்கள் எல்லாம் விழிப்புணர்வோட ஜாலியாக இருக்கலாம். இந்த அரசு மருத்துவமனை பார்த்தா எந்த மதுபான கடையுமே கிடையாது. அதனால நீங்கள் எல்லாருமே வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த மதுபான கடைகளை குறைச்சிருக்காரு. வந்து தலைவர் தளபதி அவர்கள் தொடங்கியிருக்காரு. இங்கே 2 மதுபான கடையும் பழைய பஜாரில் இருக்கிற ஒரு மதுபான கடையும் எடுக்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்து முடிச்சாச்சு. இந்த 3 மதுபான கடையாக எடுத்துச்சாச்சு. 4வது மதுபான கடையும் கூடிய விரைவில் நம்முடைய தமிழ் வெற்றி கழகத்தின் முதல்வர் அவர்கள் சார்பாக 4வது மதுபான கடையும் பயணிப்பட்டு அகற்றப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு இணைப்புகளை வழங்கி நாங்கள் கொண்டாடினோம்.